விசுவாசிகளாகிய நாம். இந்த விசுவாசத்தை பெற்றவர்கள் அநேக இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். அது சாட்சி உள்ள வாழ்க்கை. நீ இயேசுவை கும்பிடாத, என்னுடைய சிலையை நீ கும்பிடு அப்படின்னு சொன்னா முடியாதுன்னு தைரியமா சொன்ன சிறை சேதம் செய்யலாம். அது ரத்த சாட்சியாக மறித்தப்பா. நீ ரத்த சாட்சியா மறின்னு சொல்றது, இருக்கிற சாட்சியை கெடுக்காம இருக்கு. சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியை தவறாக புரிந்து கொள்ளாமல் பரிசுத்த ஆவி யார் என்பதை புரிந்து கொண்டு அவரை துக்கப்படுத்தாமல் இருப்பதே நம் ஆவியானவர். சில நேரங்களில் துக்கம் அடைக்கிறார். எப்போ உனக்குள்ள இருக்கிற நீ அவரை கழட்டி வச்சுட்டு ஒரு ட்ரெஸ் அப்படியே குழந்தை கழட்டி வச்சுட்டு முதல்ல கிட்ட போட்டோங்க, அது மாதிரி கதையில மனசாட்சி கழட்டி வச்சுட்டு நீங்க தவறான காரியங்களில் ஈடுபடுவீர்களா அவரை துக்கப்படுத்துவதாக உடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவருடைய வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே இவைகளை பெற்றவர்களாக பரிசுத்த வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு பேசுவோம். வார்த்தை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று பொதுவான விசுவாச பிரமாணத்தை நாம் எல்லாரும் சேர்த்து அறிக்கை செய்வோம். நாம் எல்லோரும் சேர்ந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். இந்த வண்ணமாகவே கீர்த்தனை புத்தகத்திலே 378வது பாடல், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் என்ற பாடலை பாடும்போது நம்மையும் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். அருமையான சகோதரி வசந்தாக்கா அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள். ஆயிரம் அவர்கள் முன்பாக நிற்பார்கள். நீங்கள் மாத சொந்த காணிக்கை படிக்கலாம். ஒரு பாடு ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஒரு பாடு பாவ-இருள் என்னை வந்து சொந்து கொள்ளையில் தேவன் அவர் தீவனாய் என்னை சேர்க்கிறார். பாவ-இருள் என்னை வந்து சொந்து கொள்ளையில் தேவன் அவர் தீவனாய்
புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது எங்கள் கேட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டார். வாதை நோயும் வந்த போது எங்கள் கேட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். என்னை அவன் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சென்று விழுந்த என்னை அவன் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எங்கள் நாவில் புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். சபையார் அமரோ சபைக்கான அறிவிப்பை நம்முடைய சபையினுடைய செயலாளர் அவர்கள்